2019 ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி நடத்தப்பட்ட தொடர் குண்டு தாக்குதல்கள் சம்பவம் தொடர்பில் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேஷ் சலே நீதிமன்றில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஏனைய 2 சந்தேக நபர்களும் ஜூம் ஊடாக நீதிமன்றில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் விசாரணைகளின் முன்னேற்றம் அடங்கிய 14 பக்க அறிக்கையொன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள சுரேஷ் சலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி மற்றும் ஒப்பந்தக்காரராக செயற்பட்டுள்ளார் என்பது முறைப்பாட்டாளர்களின் விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் பிரத்யேக செயலாளராக கடமையாற்றிய அசாத் மௌலானாவிடமிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசேகர் உள்ளிட்ட 3 அதிகாரிகள் பிரான்சிற்கு சென்று வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். நீதிமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் அவ்வாறு வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களும் அடங்குகின்றன. மேற்கோள் ஆரம்பம். 2019ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 21ஆம் தேதி இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அசாத் மௌலானா என்பவர் சேனல் 4க்கு வழங்கிய நேர்காணல் குறித்து கடந்த வாரம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரிகள் பிரான்சில் உள்ள தூதரத்தின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்தனர். அதற்கமைய 3வது சந்தேக நபர் இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி மற்றும் ஒப்பந்தக்காரராக செயற்பட்டுள்ளார் என்பதை முறைப்பாட்டாளர்கள் கண்டறிந்துள்ளனர். 3வது சந்தேக நபராக சுரேஷ் சலே 2017ஆம் ஆண்டு முதல் சஹ்ரான் ஹாஷிம் உள்ளிட்ட குழுவினரிடமிருந்து ஏதேனும் ஒரு செயலுக்கு ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கு திட்டமிட்டிருந்தார் என்பது அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தின் மூலம் தெரியவந்துள்ளதாக திலீப பீரிஸ் தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். கௌரவ நீதவான் அவர்களே, 2017ஆம் ஆண்டு அலியார் பகுதியில் 2 முஸ்லிம் குழுக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அந்த மோதலின் போது சஹ்ரானின் குழுவைச் சேர்ந்த சைனி மௌலவி என்பவர் விளக்கமறியல் வைக்கப்படுகின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளையானிடம் இந்த சைனி மௌலவி எங்களிடம் 8 பேர் இருக்கின்றார்கள், தேவையான எந்த நேரத்திலும் உயிரிழக்க தயாராக இருப்பதாக அவர்கள் கூறியுள்ளார்கள். 3வது சந்தேக நபருக்கு இந்த விடயம் தெரிய வருகின்றது. இவர்களிடமிருந்து எம்மால் ஒரு வேலையை செய்து கொள்ள முடியும் என்று அவர்கள் நினைத்துள்ளார்கள். 2017ஆம் ஆண்டு முதல் இந்த குழுவிடமிருந்து ஒரு வேலையை வாங்குவதற்காக அவர் காத்திருந்துள்ளார். நீதவான் அவர்களே, அந்த குழுவிலேயே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் குண்டுகளை வெடிக்க செய்த சஹ்ரான் ஹாஷிம் உள்ளிட்ட 6 பேர் இருந்தனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, பாசில் ராஜபக்ச மட்டக்களப்பு சிறைச்சாலையில் பிள்ளையானை சந்தித்தமை தொடர்பாகவும் இதன்போது தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டன. கௌரவ நீதவான் அவர்களே, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் பிள்ளையானை சந்திப்பதற்காக மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச ஆகியோர் சென்றுள்ளனர். அங்கு சென்று பிள்ளையானை சந்தித்த அவர்கள் கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியாகி 1 வாரத்துக்குள் அவரை வெளியெடுப்பதாக கூறியுள்ளனர். இந்த 3வது சந்தேக நபரை புலனாய்வு பிரிவு பிரதானியாக்கி இலங்கைக்கு வரவழைப்பதாக அவர்கள் கூறியுள்ளார்கள். அதேபோன்று நீதவான் அவர்களே, 2017ஆம் ஆண்டு அலியார் பகுதி சம்பவத்துடன் தொடர்புடைய விளக்கமறியலில் இருந்த சஹ்ரானின் ஆட்களில் ஒருவரான சைனி மௌலவிக்கு பிணை பெற்றுக் கொள்வதற்காக சட்டத்தரணி கட்டணங்களை வழங்குவதற்கு இந்த 3வது சந்தேக நபர் தலையிட்டு இராணுவ புலனாய்வு பிரிவிலிருந்து 2,50,000 ரூபாவை பணம் வழங்கியுள்ளார். அதற்கு மேலதிகமாக பிள்ளையான் தலையிட்டு அவரது குடும்பத்தின் செலவுக்காக என்று தனியாக 50,000 ரூபாய் வழங்கியுள்ளார். இவர் ஒரு அரசு அதிகாரி. இந்த 3வது சந்தேக நபர் 2019ஆம் ஆண்டின் ஏதோ ஒரு தீர்மானமிக்க நாள் வரை இவர்களை பராமரித்து பாதுகாத்து வந்துள்ளார். கௌரவ நீதவானவர்களே, அரசியல் நோக்கத்துக்காக இது இடம்பெற்றுள்ளது. இந்த குழுவினர் ஆரம்பத்தில் வடக்கிலுள்ள இராணுவ குழு ஒன்றை இலக்கு வைத்தோ அல்லது தெற்கு பகுதியிலோ இந்த தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தனர். பின்னரே கத்தோலிக்க மக்களின் அதி உணர்திறமிக்க நாளான உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று தாக்குதல் மேற்கொள்ள தீர்மானித்துள்ளனர். இவர் ஒரு அரசு அதிகாரி. இந்த விடயங்களை இவர் யாருடைய ஒப்பந்தத்துக்காக செய்தார் என்பது குறித்து விசாரணை அதிகாரிகள் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பிள்ளையான் உள்ளிட்ட குழுவினரையும் சஹ்ரான் உள்ளிட்ட அவரது குழுவையும் பராமரிப்பதற்கு இராணுவ புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்துள்ளார். மேற்கோள் ஆரம்பம். கௌரவ நீதவான் அவர்களே, இந்த 3வது சந்தேக நபர் 2006ஆம் ஆண்டுக்கு பின்னர் பிள்ளையானோடு எந்த தொடர்பையும் பேணவில்லை என்று கூறினார். ஆனால் தாக்குதலின் பின்னர் அஹுங்களில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இவர் பிள்ளையானுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அசாத் மௌலானாவுக்கும் விருந்து வழங்கியுள்ளார். அது அந்த ஹோட்டலின் லாக்புக்கிலும் பதிவாகியுள்ளது. கௌரவ நீதவான் அவர்களே, பிள்ளையான் உள்ளிட்ட குழுவினரையும் சஹ்ரான் உள்ளிட்ட அவரது குழுவினரையும் பராமரிப்பதற்கு இராணுவ புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த பணம் அரசாங்கத்தின் பணம், எமது பணம் தான் இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. நீதவான் அவர்களே, பிள்ளையான் உள்ளிட்ட குழுவினரும் அன்றைய இராணுவ புலனாய்வு பிரிவும் இணைந்து ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகுட், ஊடகவியலாளர் ரசந்த் விக்ரமதுங்க, ஊடகவியலாளர் உபாலி தென்னகோன், ஊடகவியலாளர் கீத் நொயார், கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் ரவீந்திரநாத், சிவராம் உள்ளிட்ட அதிகளவிலானோரை கடத்திய சம்பவங்கள் மற்றும் கொலை சம்பவங்களோடு தொடர்புடைய குற்றங்களை செய்துள்ளனர்.
தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் உள்ள 3வது சந்தேக நபரான சுரேஷ் சலேயை நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவதற்கு தான் எதிர்ப்பை வெளியிடுவதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். கௌரவ நீதவான் அவர்களே, இந்த 3வது சந்தேக நபர் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் உள்ளார். இந்த நாட்களில் இரகசியமான முறையில் நபர்கள் இறக்கின்றார்கள், கொல்லப்படுகின்றார்கள். இந்த சந்தேக நபரின் உயிருக்கும் ஆபத்து உள்ளது. எனவே இந்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி முன்னகர்த்துவதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கின்றேன். இந்த சந்தேக நபரை தாண்டி இந்த விசாரணை முன்னுக்கு கொண்டு செல்வதை தடுப்பதற்காக வெளியில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு காத்திருக்கின்றது. அத்துடன் நீதவான் அவர்களே, சந்தேக நபர் சட்ட உதவியை பெறும் பொழுது அதனை ஏதேனும் ஒரு மேற்பார்வையின் கீழ் பெறுவதற்கு அனுமதி வழங்குமாறும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். கௌரவ நீதவான் அவர்களே, இந்த சந்தேக நபர் தண்டனை சட்ட கோவை 127வது பிரிவின் பிரகாரம் தங்கள் முன்னிலையில் வாக்குமூலம் ஒன்றை வழங்க கோரியுள்ளார். இந்த சந்தேக நபருக்கு இப்போது இந்த விசாரணை செல்லும் திசை புரிகின்றது. எனவே கௌரவ நீதவான் அவர்களே, தங்களின் மனதை மாற்றுவதை நோக்காக கொண்டே அவர் அந்த வாக்குமூலத்தை வழங்க முற்படலாம். சுரேஷ் சலே சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவேந்திர பெர்னாண்டோ, பிரான்சில் வசிக்கும் அசாத் மௌலானாவின் வாக்குமூலம் ஒரு சாட்சியம் அல்ல என கூறியுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். கௌரவ நீதவான் அவர்களே, பிரான்சில் இருக்கும் அசாத் மௌலானா என்பவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலம் குறித்து மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு நபரிடமிருந்து பெறப்படும் வாக்குமூலம் சாட்சியாக அமையாது. அது ஒரு வழக்கு விசாரணையின் போது சாட்சியங்கள் ஆராயப்பட்டு குறுக்கு விசாரணை செய்யப்பட்ட பின்னரே உறுதிப்படுத்தப்படும். அசாத் மௌலானா இலங்கைக்கு வராமலிருப்பதற்கான காரணம் அவர் பலதார திருமணம் புரிந்து தொடர்பாக அவருக்கு எதிராக பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் அந்த வாக்குமூலத்தை வழங்கிய சேனல் 4 அலைவரிசை எவ்வித நம்பகத்தன்மையும் இல்லாத ஒரு ஊடக நிறுவனமாகும். எனது சேவை பெறுநர் தண்டனை சட்ட கோவை 127வது பிரிவின் கீழ் உங்கள் முன்னிலையில் ஒரு வாக்குமூலத்தை வழங்க விரும்புகின்றார். அதனை இன்றைய தினமே பதிவு செய்ய ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் அவர் உங்கள் முன்னிலையில் ஒரு நீண்ட வாக்குமூலத்தை வழங்க உள்ளார். ஒரே நாளில் அந்த வாக்குமூலத்தை வழங்கி நிறைவு செய்ய முடியாது போகலாம். இதேவேளை விசாரணைகளின் முன்னேற்றம் அடங்கிய அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் பாதுகாப்பு தொடர்பான உறுதிமொழி வழங்கப்படும் பட்சத்தில் அசாத் மௌலானா இலங்கைக்கு வருவதற்கு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். பிள்ளையானின் அறிவுறுத்தலுக்கு அமைய சுரேஷ் சலே உள்ளிட்ட இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கும் ஜஹ்ரானின் குழுவினருக்கும் இடையில் நடைபெற்ற அனைத்து கலந்துரையாடல்களின் போதும் தான் குறிப்புகளை எடுத்திருந்ததாகவும் அத்தகைய குறிப்புகள் அடங்கிய 5 புத்தகங்கள் தன்னிடம் உள்ளதாகவும் அசாத் மௌலானா தனது வாக்குமூலத்தில் வெளிப்படுத்தியுள்ளதாக திலீப் பீரிஸ் நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த கோட்டை நீதவான் பசன் அமரசேன தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபரான சுரேஷ் சலேவை வழக்கு விசாரணை அன்று பகிரங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டுமா இல்லையா என்பது குறித்த உத்தரவு அடுத்த வழக்கு தவணையின் போது அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். அத்துடன் நீதவான் முன்னிலையில் இரகசிய வாக்குமூலம் வழங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுமா இல்லையா என்பது குறித்த உத்தரவும் அன்றைய தினமே வழங்கப்படும் என நீதவான் குறிப்பிட்டார். இதற்கமைய வழக்கு விசாரணை ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது.